Hello everyone, welcome to Kavi's Corner. Today we are going to watch how to make Vazhapoo Vadai or banana flower fritters, and this is the Tamil version as many of you requested. So vanakkam makkale, இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ரெசிபி இருக்குது. இந்த வெர்ஷனு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும், வெளியில் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இது டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சாப்பாடோடையும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். ஒன்றுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாழைப்பூ கொஞ்சம் டிஸ்கலர் ஆயிடுச்சு. யூஸ்வலி இது பிங்காக இருக்கும், ஆனால் இன்றைக்கி நான் வெளியில் வச்சிட்டதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. நீங்கள் ஒன்று மஞ்சள் தண்ணியில் ஊற வைங்க, இல்லாட்டி மோரில் ஊற வச்சிங்கன்னா கலர் மாறாது. ஸோ முதல்ல இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ண எப்படின்னு பார்ப்போம். இதுதான் அங்கே ஃப்ளவர் உள்ளே இருக்கிற ஒரு பூ. அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய உங்களுக்கு ஸ்டேமென்ஸ் தெரியும். ஸ்டேமென்ஸுன்னா என்ன சொல்வீங்க? பூக்கு நடுவில் இருக்கும் இல்லைங்களா, போல நல்லா இருக்கும்ல அது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் நல்ல குண்டாக இருக்கும், குமிழாக இருக்கும். எண்டு கொஞ்சம் பல்பாக இருக்கும். இது பாருங்க, பல்புன்னா நான் பல்பஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். அதை எடுத்துடணும். அது கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் லுக்கிங் பெட்டல் ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா பெட்டல், அதையும் எடுத்துருங்க. இது கொஞ்சம் டஃப், நம்ம கடிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம எல்லோ ஸ்ப்ளிட் பீஸ் அல்லாட்டி மஞ்சள் பட்டாணி வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. கடலைப்பருப்பு நீங்கள் லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு இன்டைஜஷன் ஆக சான்ஸ் இருக்குது, கேஸியாக ஆக சான்ஸ் இருக்குது. பட் இந்த பட்டாணியில் பண்ணும் போது ஒன்றுமே பிரச்சனை வராது. அதே நேரம் நம்ம அதை கழுவி ஊற வச்சு ஒரு 2 ஹவருக்கு ஊற வச்சுருக்கோம், ஓகேங்களா? அப்புறம் ரைஸ் ஃப்ளார் கொஞ்சமும், உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த வர மிளகா கொஞ்சம் ஒரு 8 எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அலாங் வித் ஃபெனல் சீட்ஸும் சோம்பும் பட்டையும் வச்சு ஊற வச்சுருங்க. நீங்கள் பருப்பு ஊற வைக்கும் போதே இதையும் ஊற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் இந்த ரெசிபிக்கு கார்லிக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் பச்சை மிளகா, ஓகேங்களா? ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். முதல் நம்ம அரைக்க வேண்டியதை மட்டும் பார்ப்போம். இந்த ரெட் சில்லி, இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் முதல்ல அரைச்சிப்போம். நல்லா அந்த ஊற வச்ச தண்ணியிலேயே நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாணியை போடுங்க. கோர்ஸ் பேஸ்ட்டாக அடைக்கணும். தண்ணியே ஊற்றாதீங்க, தயவுசெய்து தண்ணி ஊற்றாதீங்க. ஊற வச்ச தண்ணியே போதும். கொஞ்சம் வாழைப்பூ போட்டு கொஞ்சம் 2 பல்ஸ் மட்டும் கொடுங்க எண்டில், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக இருக்கணும். அது மாதிரி பேட்சாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வாழைப்பூ மட்டும் நான் எடுத்து வச்சேன், எண்டில் கொஞ்சம் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் மொத்தமாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், பட் கொஞ்சம் டெக்ஸ்டர் கோசம் போட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக வெட்டி அதை போடுவோம். அப்புறம் வெங்காயம் ஒரு ஃபுல் 1 கப்பு, ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்திங்கன்னா அது 1 கப் வரும். இது கருவேப்பிலை நல்லா பொடியாக வெட்டி ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இது 2 டீஸ்பூன் பச்சை மிளகா பொடியாக வெட்டினது. அப்புறம் பூண்டு நல்லா தாராளமாக போடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/4 கப்பு, 1/4 டீஸ்பூன், கப்பெல்லாம் போட்டுறாதீங்க தயவுசெய்து. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு, அப்புறம் இந்த ரைஸ் ஃப்ளார் உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக தரும். எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்தாலும் அப்சார்ப் பண்ணிக்கும், ஓகேங்களா? அண்ட் பெருங்காயம் எப்போவுமே பருப்பு வகைங்களுக்கு போடுவோம். டீப் ஃப்ரை பண்ணும் போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சா உங்களுக்கு ஒழுங்காக நிற்கணும் அது, ஓகேங்களா? ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒன்றா போர்ஷன் பண்ணி உருண்டை பிடிச்சி அதை ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி ஆகும், ஓகே? ஒரு மசால் வடை மாதிரியே தாங்க இது. இதில் கீரையும் போடலாம் நீங்கள், பட் இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாகவே பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அல்லாட்டி ஒவ்வொரு பேட்சாக நீங்கள்
வறுத்துட்டு இருக்கும் போதே அடுத்த பேட்ச் ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் மாவு போடுங்க. உடனே மேலே வந்துச்சுன்னா அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணுங்கள். இது பொறுமையாக வறுத்து எடுக்க வேண்டிய ஒரு பண்டம். ஸோ தயவு செய்து பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆகும் பிள்ளைங்க கிச்சனில் இருக்கும் போது. ஸோ பேக் பர்னர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு பேட்சாக வருங்க. இனிஷியலி ஒரு 2 minutes தொடாதீங்க. அது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வறுத்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் பொன்னிறமாக வரும்போது எடுத்து பேப்பர் டவலில் நல்லா ட்ரெயின் பண்ணி வைங்க. சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. டீ ரெடியாக இருந்துச்சுன்னா டீயோடு நல்லா சாப்பிட்லாம். அதே நேரம் ஒரு மழை காலம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நீங்கள் ரெகுலர் சாதத்தோடையும் சாப்பிட்லாம். சரிங்களா? இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.